அப்போ நான் வந்து குண்டல் யோகத்தை பற்றி நான் நிறைய பேர்த்துக்கு ஆக்கணித்து கொடுத்துருக்கேன். சாந்தி யோகம் எல்லாம் நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு நானே டீச்சு கொடுத்தேன். ஆனால் அப்போ நான் சேரன் மாநகரில் ஒரு நாடி ஜோதிடரை பார்த்து சொல்லும்போது அவர் சொன்னார், நீ இந்த இயக்கத்தை விட்டு போயிடுவ, நீ எவ்வளோதான் டீப்பாக இருந்தாலும் வேற ஒரு இடத்துக்கு போவ, உனக்கு ஒரு முழு நிலவு திருநாளில் புதுமையான பயிற்சியோ நீங்கள் ஒரு பெண்ணால் வழி நடத்தப்படுவீர்கள் சொல்லி எனக்கு 3 மாதம் கழிச்சு வேணாலும் நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முழு நிலவு திருநாளில் இந்த பள்ளியில் போகிறது ஐயா, அதனால எனக்கு டீச்சர் கிடைச்சது. அது சொன்ன நம்ப மாட்டீங்க, அதுக்கு வந்து கிமுவில் நடைமுறை இருந்தது, கிபி அல்ல, கிமு. அப்போவே அந்த சிஸ்டம் இருந்தது. எங்களுக்காக பழையபடி பெருமான் கொடுத்தாரு. அதுக்கு பேர் தச தீட்சை. முதல் தீட்சையில் முதல் நாளில் எனக்கு வந்து இங்கே ஆட்கொண்ட உயிர் வந்து இப்படி ஒரு பெரம்பு எடுத்துட்டாங்க. பெரம்பு வந்து மூங்கில் என்பது நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஆற்றலை கடத்தாது. அதை கையில் வச்சுட்டு நெத்தி சுற்றுனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தலை சுற்றுது, இப்படி முன்னாடி போகிறேன், பின்னாடி போகிறேன், இப்படின்னு சுற்றுது. தலை சுற்றுதா கை சுற்றுதான்னு சந்தேகத்தில் சிரிப்பு வர மாதிரி இருந்தது. அப்படியே அடக்கிக்கிட்டேன். அப்புறம் பின்னாடி திரும்புங்கன்னாரு. ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பினேன். திரும்ப வந்து அந்த பெரம்பில் வந்து என்னுடைய மூலாதாரத்தை டச் பண்ணாங்களே இல்லையா எங்கள் அப்பா, நான் உலக அதிர்ச்சியமாக ரொம்ப அதிர்ச்சியானேன். எப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் கண்மூடி சொல்லி இப்படி போச்சு எனக்கு. இப்படியே இந்த குண்டலினி வந்து அப்படியே ஏறி இங்கே வந்து மண்டை மேலே இருந்தது. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க, எங்கேயாவது யாராவது குண்டலினியை பற்றி எனக்கு குண்டலினி ஏறிச்சுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வெளியிட்டிருக்காங்களா? நான் சொல்கிறேன், எனக்கு குண்டலினி ஏறியது உண்மை. வெள்ளை வெள்ளைன்னு மின்னல் கொடி மாதிரி எப்படி இந்த பாம்பு விநாயகர் கோயிலில் போய் படம் எடுத்திருக்கோ, நான் கூட இந்த புருவமத்தின்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் அடிக்கணும்னு நினச்சேன். கடைசியில் எனக்கு உச்சந்தாலையில் வந்து அடித்தது. அது எப்படி என் தலைமை பொழுது 10 பட்டாம்பூச்சி உள்ளே விட்டாது எப்படி படன்னு அடிக்க, அது மாதிரி இங்கே கடன்னு அடிச்சு எனக்கு இன்ப உணர்ச்சி துன்பு. ஆனால் ஏதோ ஒரு அதிர்ச்சி இருந்தது, உடல் முழு சாதிச்சு. இந்த இந்த நாடி நண்பெல்லாம் அப்படியே இன்னும் நினைச்சாலும் கூச்சம் அடிக்கும். எனக்கு இந்த அனுபவம் இதோட போதும் சாமி, எனக்கு இதை வச்சு பழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மண்டை பூரா கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிட்டாரு. கம்ப்ளீட்டாக பெருமாள் இந்த குண்டலினி வந்து ஏறினது எனக்கு உண்மை. அப்புறம் தான் நான் தெரிஞ்சது, எத்தனை வருஷம் நாம் 12 வருஷம் பண்ணாலும் 15 வருஷம் பண்ணாலும் நானே எத்தனை பேருக்கு குருவாக இருந்து கொடுத்தா எனக்கு சீடனை வந்து அந்த யோகம் கிடைச்சது. எப்படின்னா அது அங்கு செயல்பட்டது பரம்பொருள் ஆற்றல், மனித ஆற்றல் அல்ல. இல்லைன்னா மனித ஆற்றல் இருந்ததுன்னா நான் கண்டக்டர் சைடில் வந்து அந்த எனர்ஜி பாஸ் ஆகவே ஆகாது. ஸோ இப்படி குண்டலினி யோகம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் போகிற ஐயா வந்து குண்டலினிங்கிற வார்த்தையே உபயோகிக்க மாட்டார். நான் ஆச்சரியம் இருந்தேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குண்டலினி வந்து எனக்கு இது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அனுபவம். எத்தனையோ வருஷம் என்ன எங்கள் கூட படித்தவங்கிட்டெல்லாம் கேட்டுக்கேன், உனக்கு குண்டலினி ஏறிச்சா, உங்களுக்கு ஏறிச்சான்னு. ஒரு ஆளும் பதில் சொல்ல. ஏறின மாதிரி ஒருத்தனுக்கு தெரியல, ஏறிச்சா இல்லையாங்கிறதே தெரியல. தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க அனுபவத்தை. ஆனால் எனக்கு உண்மையில் குண்டலினி ஏறியது உச்சந்தலை வரைக்கும் வந்து முட்டி மோதி நின்றது. அதை சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லி நான் 3 மாதம் இங்கே வர முடியாமல் போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடி தான் பின்னாடி வந்து சேர்ந்தேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அனுபவம். அதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய விஷயம் புலப்படும். ஐயா வந்து உள்ளின்று உணர்த்துவதற்கு எனக்கு நிறைய என்னவோ பண்ணி வச்சு எனக்கு ஐயா சொல்றதெல்லாம் அப்படியே கப்புன்னு ஏறும். இதுதான் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆன்மீக இயக்கம் நான் பேசிக்காக இங்கே எப்படி வந்தேன்னா, என் பேரனுக்கு வந்து சென்னையில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் தான் போய் என் மகள் கன்சல்ட் பண்ணான். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது மஞ்சள் கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க. இங்கே வந்து நான் பார்த்தோன்னா அப்போ கல்பச்சாருன்னு ஒன்று இருக்குது, அது பேரே கல்பச்சாறு தான். அதை வந்து ஒரு பாட்டில் 6 மாத குழந்தையிலேயே 7 மாத குழந்தையிலேயே கொடுத்தான். அதை கொடுத்து மாற்ற முடிவுக்கு நான் பிங்க் கலருக்கு மாறிட்டாங்க. அன்றைக்கே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். சரி, இப்படி கூட சித்த மருத்துவத்தில் எல்லோ கலர் பாடியை பிங்க் கலருக்கு மாற்ற முடியுமான்னு கண்ணார பார்த்தேன். அப்புறம் என் பையன் வந்து என்ன பண்ணிட்டா, ஒரு ஜோசியக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், தம்பி இந்த 2 ரேகை என்னைக்கு கூடுதோ அன்னைக்கு நீ வெளிநாடு போயிடுவேங்கிறான். இவன் படித்தது வெறும் டிகிரி கம்ப்யூட்டர். என்ன பையன் என்ன பண்ணுவான், டெய்லி பயல் பண்ணி பெண் எடுத்து 2 ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படியா பயல் பண்ணி போகலான்னு எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்போ தான் கோவை வெளிப்பாடுக்கு வந்து அங்கே வந்து போகரையா முதல்ல வர்றாங்க. இந்த சாமியார் போய் கேட்டு பார்க்கலாம். அப்போ எனக்கு போகரையான்னு ஏன்னு தெரியும், சாமியார்கள் லெவல் தான் தெரியும். சரி போய் பார்க்கலாம் வா போடலன்னொன்னே ஐயாட்ட போய் விண்ணப்பம் வச்சிருக்கோன்னே ஐயா ஒரே சொன்னார், முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னாரு. என் பையனுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சது நம்பிக்கை இல்லை. நம்மளுக்கு பாஸ்போர்ட்டே எடுக்கல,
படிப்பும் பத்தாது. எப்படிடா நீ வெளிநாடு போவேன்னா முயற்சி வெற்றி வாழ்க்கைன்னு சொல்லிட்டாரு. நான் ட்ரை பண்ணேன், அவன் துணிஞ்சு பண்ணான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 99ல் அவன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். என்னால் நம்பவே முடியல. வாழ்க்கையில் ஒரு வாழ்த்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு பயனை தர முடியும், அந்த பயனை நான் அனுபவிச்சுதான். அதே மாதிரி ஆன்மீகம்ங்கிறது என்னுடைய தீராத வெறி. என்னுடைய சாதாரண ஆசை ஆன்மா என்பது என்ன? ஆனால் சாகருக்குள்ள எப்போ தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டில் வந்து எத்தனை பேர் வேதாந்திகள் இருக்காங்க, எத்தனை மிகப்பெரிய சித்தாந்திகள் இருக்காங்க. யாராவது ஆன்மா பற்றி சொல்லியிருக்காங்களா? இது மாதிரி மரமண்டைகளுக்கு ஏற அளவு சொல்றானா? யாருக்கும் சொல்லல. எல்லாம் கற்றதை வெளிப்படுத்திட்டே இருக்கான். அவன் குரு எனக்கு சொன்னா, இவன் குரு சொன்னாங்க, இந்த வேதத்தில் இருக்குது, அந்த புராணத்தில் இருக்குங்கிறத சொல்றான்னு சொல்லி உனக்கு என்ன? இங்க வந்தோடனே எனக்கு வந்து எங்க போகிற ஐயா சொன்னார், இது கற்றதை வெளிப்படுத்தும் இடமல்ல, உனக்கு என்ன பொருளியோ அது கேளு, நான் சொல்றேன். ஆச்சா, அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உயிர்கள் உணர்ந்ததை குறைக்கத்தான் செய்யும், நீ யாரையும் போற்றவும் கூடாது தூற்றவும் கூடாது. இதுதான் அவர் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா எப்படித்தான் அதெல்லாம் செஞ்சுக்காரு. நான் சொல்றேன்னு சொல்லி எனக்கு அவ்வளவும் சொல்லி கொடுத்தாரு. ஆன்மாவை பற்றி அப்பந்தான் நான் அனுபவிச்ச இத்தனை பேர் ஞானிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு என்னதான் ஞானம் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய மிகப்பெரிய ஞானியில தாய்மானவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அறிவே தான் தெய்வம்ங்கிறாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவருங்கிற ஒரு புலவன், அவன் புலவனா நல்ல உண்மையான ஞானி, அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவிங்கிறாரு. பாருங்க, இந்த மொபைல் போன் இருக்கு, அந்த மொபைல் போன் வந்து எனக்கு கருவி, அது எப்படி கட் ஆகும்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ பெருமான் சொல்றதுதான் கரெக்டாக இருக்கு, பெருமான் எனக்கு ஆன்மான்னு சொல்றது எனக்கு அப்போதான் 100% புரிஞ்சுது. அப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன். ஒரு இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க, துக்கம் விசாரிக்க போறேன்னு வைங்க. அப்போ என்ன கேட்பான், அம்மா எப்படி உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா, நான் காப்பி வைக்குவேனே, அப்போ வரைக்கும் நல்லா தான் பேசுனா, வந்து பார்க்குறேன் சரிஞ்சு எடுக்கிறேன், உயிர் போயிடுச்சுங்கிறாங்க. எந்த வீட்லேயும் யாரு ஆன்மா போயிடுச்சுன்னு சொல்றது இல்லை, அகங்காரம் தான் ஆன்மான்னு சொல்றாங்களே, அந்த அகங்காரமும் போகல. அறிவுதான் ஆன்மாம்பாங்க, அந்த அறிவும் போகுதுன்னு சொல்லல. வேற என்னதான் உணர்வு தான் போச்சுங்கிறாங்க, அந்த உணர்வு போகும். ஏன்னா ஐயா வந்து உணர்வுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்புன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி உயிர் என்பதுதான் ஆன்மாங்கிறத அடிப்படை கூட ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கூட எல்லாத்துக்கும் புரியும். அதை கூட மறைச்சிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. எனக்கு அப்புறம் தான் ஒரு ஜோக் வந்தது, ஞாபகம் வந்தது. விவேக் வந்து ஒரு சினிமாவில் வந்து பைக் எடுத்து பரீட்சை எழுத போவார். பரீட்சை எழுத போகும்போது ஒரு போலீஸ்காரன் பார்ப்பாங்க, டேக் டைவர்ஷன் இருக்கு. அடுத்த வீக் போவா, டேக் டைவர்ஷன். இப்படியே டைவர்ஷன் போய் கடைசியில் ஒரு டைவர்ஷன் இல்லாத இடத்துக்கு போனால் திருப்பதிக்கே போயிட்டுவான். அங்கே 2 பேர் லெட்டர் திருட்டு கோவிந்தாம்மா. ஸோ அப்படி டேக் டைவர்ஷன் பண்ணுற வேலையை தான் நம்ம ஞானிகள் நமக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாமானிய என்னைக்கு தான் இந்த ஆன்மான்னு என்னன்னு தெரியாது, என்னைக்கு தான் பரலோகம்னு என்னன்னு தெரியாது, பரவாயில்ல எப்படி இருப்போம். அப்போதான் ஐயா சொல்வார், உலகம் என்பது பயிற்சி களம், நிலைக்களம் அல்ல. அப்படின்னா என்னகையா பண்ணணும், அதுக்கான வேலையை தப்ப நீ செய்யணும். இப்படி பரவாயில்ல பற்றி எத்தனை உண்மை நம்ம சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க, சாலோகம் சாரூபம் சாயுச்சியம் என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு படிநிலையிலும் நம்ம போகணும்னா படிப்படியா போகணுமா, இல்லை அங்கிருந்தே போகணுமா? இதெல்லாம் யாருக்கு சொல்லுது? யாருக்கு வந்து இது சொன்னா கேட்பாங்க? பெருமான் சொல்லுவார். அதே மாதிரி எத்தனையெல்லாம் எனக்கு சந்தேகம் வருது, எத்தனையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். எனக்கு என்னுடைய அனுபவங்கள் ஏகப்பட்ட அனுபவங்கள். அதாவது ஞானம் என்பது வந்து நான் இங்கே வந்து தான் எல்லாமே முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு உயிர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி மீண்டும் பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தான் ஆணாக தான் பிறக்குமா பெண்ணாக பிறக்குமா, தெரிஞ்சு பிறக்குமா தெரியாமல் பிறக்குமா, இப்படியெல்லாம் எனக்கு சந்தேகம் வரும்போது எல்லா சந்தேகத்தையும் ஐயா தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சைவ சித்தாந்தம் படிக்கும் 100கணக்கான சந்தேகம், தண்ணிக்குள்ளேருந்து பப்ளி வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்படி எனக்கு படிக்க டவுட் வரும். நான் பேப்பர் பென்சில் வச்சு எழுதி வாரம் வந்து எங்கள் ஐயனை தொந்தரவு பண்ணுறது என் வேலை. சலிக்காமல் சொல்லுவார். அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுன்னே தெரியல. அப்படி ஞானம்ங்கிறது வந்து இந்திய புண்ணிய பூமிங்கிறது சித்தர்கள் வாழ்ந்த காரணத்தால் தான் அது ஞானம். சித்தர்கள் வந்து யாருக்குமே தெரியாது. உதாரணமா இந்த பழனி என்பதற்கு வந்து சித்தன் வாயில் ஒரு பேர் இருக்கு. ஆனால் இவங்க என்ன கட்டுக்கட்ட வச்சிருக்காங்க, நாரதர் ஞானப்பழம் கொண்டு வந்தாரு, அம்மா அப்பா கால் உழுவு சொல்லி ஒருத்தர் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் முருகன் கோவிச்சுட்டு வெளி உலக சுத்தினாரு, பழம் நீன் வேறு வச்சு பழம் நீன் வச்சாங்க.
இப்படிதான் பழனின்னா நமக்கு ஞாபகம் வரும். ஆனா பழனி என்பது சித்தன் வாயில் பேரு. அப்போ சித்தன்னா என்ன? சித்தனுடைய ஞானம் என்ன? சித்தனுடைய அறிவு என்ன? ஆற்றல் என்ன? கொள்கை என்ன? மார்க்கம் என்ன? எப்படி அவன் சித்தி அடைஞ்சான்? சித்தி அடைகிறதுக்கும் முக்தி அடைகிறதுக்கு என்ன வித்தியாசம் யாராவது சொன்னாங்களா? மரணமில்லா பெருவல்லன்னு என்ன லாங்க காய சித்தியா? உயிர் சித்தின்னு என்ன? காய சித்தின்னு என்ன? அடிப்படைக்கு என்ன இன்னொரு சித்தி இருக்குது? அது என்ன? இப்படி யாருக்குமே தெரியாத ரகசியத்தெல்லாம் எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமா சொல்லிக் கொடுத்தாரு. அதில் எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவு பெற்றேன். மனம் பெருமையும் இருந்தது. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் யாருமே சொல்றது இல்லை. நம்ம ஊர்ல ஞானிகளுக்கு வந்து அபாரமான நினைவாற்றல், சொல்லாற்றல், பேச்சாற்றல், புலமைகள் அதிகம். ஆனா ஞானம் வந்து அவங்க புலமைதான் ஞானமா நினைச்சுக்கிறாங்களே தவிர ஞானங்கிறது வந்து கொஞ்சம் வேற. அது மாதிரி உயிர் என்பதுதான் ஆன்மா அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயினா அடுத்த நாள் பேப்பர்ல வரைக்கும் ஆன்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கிறேன். யாராவது உயிர் சாந்தி அடைய வாழ்த்துக்கள்னு போடுறாங்களா? அகங்காரம் சாந்தி அடைய வாழ்த்துக்கள்ங்கிறாங்களா? அறிவு சாந்தி அடைய வாழ்த்துக்கள்ங்கிறாங்களா? அப்ப உயிருக்கு ஆன்மாவுக்கு என்ன வேறுபாடுங்க ஐயா? எல்லாம் சொல்லி கொடுத்தாரு.